சோலைவன காடுனா எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த மாடுகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஊருக்குள்ள ஜக்கு மக்கு அப்படின்னு 2 புத்திசாலி மாடுகள் இருந்துச்சாம். இது எப்போதுமே சோலைவன காட்டுக்குள்ள வந்து ஆடி பாடி மேய்ஞ்சிட்டு இருட்டினதுக்கு அப்புறம் தான் ரெண்டுமே வீட்டுக்கு போகுமா. அப்படி ஒரு நாள் ஜக்குவும் மக்குவும் சோலைவன காட்டுக்கு வந்தாங்க. 2 பேரும் வழக்கம் போல ரொம்ப சந்தோஷமா ஆடி பாடி நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஜக்கு, எனக்கு இந்த காடு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா இன்னைக்கு என்னமோ ரொம்ப அமைதியா இருக்க மாதிரி தெரியுது. நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடுவோமா? இல்ல மக்கு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வா வா, நம்ம எப்போதும் போல லேட்டாவே போலாம். என்ன, ஓகேவா? அப்படின்னு 2 பேருமே பேசிக்கிட்டு மேய்ஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்போ நல்லா இருட்டிருச்சு. எப்போதும் போல இருட்டினதுக்கு அப்புறம் சரி நம்ம வீட்டுக்கு கிளம்புவோமா அப்படின்னு 2 பேரும் யோசனை பண்ணி கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த காட்டுப்பகுதியில ஒரு நல்ல பசியோட இருக்கிற புலி ஒன்று நடந்து வந்துட்டு இருந்ததாம். அந்த புலி கண்ணுல ஜக்குவும் மக்குவும் பட்டுருச்சு. புலி உடனே ஆஹா, இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை தான், இன்னைக்கு எப்படியாவது இதுங்களை சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணத்துல வந்துகிட்டே இருந்துச்சு. இதை கவனிச்ச ஜக்குவும் மக்குவும் உஷாராயிட்டாங்க. எப்படியாவது இந்த புலிகிட்டேருந்து நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்னு ஒரு ஐடியா போட்டாங்க. புலி பசியோட இருந்துச்சே தவிர ஆனா புலிகிட்ட எந்த மாடை முதல்ல தாக்கணும், எந்த மாடை முதல்ல பிடிக்கணுங்கிற எந்த ஒரு நோக்கமுமே கிடையாது. எந்த ஒரு இலக்குமே இல்லாத புலி பதுங்கி பதுங்கி மெதுவா வர ஆரம்பிச்சது. புதருக்கு பின்னாடிலேருந்து புலி வர ஆரம்பிச்சது. புலி பதுங்கி பாயிறத பார்த்த உடனேயே ஜக்குவும் மக்குவும் அதோட பிளான் படி 2 பக்கமும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருச்சு. எந்த நோக்கமுமே இல்லாத புலி, அதாவது ஜக்குவை ஃபர்ஸ்ட் தாக்குறதா இல்ல மக்குவை ஃபர்ஸ்ட் தாக்குறதா அப்படின்னு எந்த நோக்கமுமே இல்லாத புலினால 2 பேரையுமே அடிச்சு கொன்னு சாப்பிட முடியல. புலி ஒருவேளை ஏதாவது பிளான் பண்ணி வந்திருந்துச்சுன்னா ஒருவேளை இந்த மாடுகளை சாப்பிட்ருக்க முடியும். ஜக்குவும் மக்குவும் புலிகிட்டேருந்து தப்பிச்சதுல ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் அவங்க வீட்டில் போய் பாதுகாப்பா இருந்தாங்க. ஆனா பாவம் புலி எந்த நோக்கமுமே இல்லாததுனால ஜக்குவையும் மக்குவையும் அதால சாப்பிடவே முடியல. அதுங்க கிட்ட ரொம்பவே ஏமாந்து போய் சோர்ந்து போயிருச்சு. குழந்தைகளே, நம்ம என்ன செய்யறதா இருந்தாலும் நம்மளுக்கு அதோட இலக்கு ரொம்பவே முக்கியம். இலக்கு இருந்தாதான் நம்மளால அதை நோக்கி வேகமா பயணிக்க முடியும். Bye kids!